வானத்திலிருந்து தண்ணீர் மழையாக பெய்து பார்த்திருப்பீர்கள், ஐஸ் கட்டி மழை பெய்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் வானத்திலிருந்து மனித ரத்த அணுக்கள் மழையாக கொட்டியதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆச்சரியமாக இருக்கிறதா? நண்பா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இது 1994 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் விடியற் காலையில நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல்ல மழை பெய்கிற சத்தம் கேக்குது. ஆனா அது தண்ணி விழுகிற சத்தம் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு குழகுழப்பான பொருள் மேல இருந்து வந்து சப் சப்னு விழுகிற சத்தம். காலையில எழுந்து கதவை திறந்து பார்த்தா உங்க முற்றம், கார், செடி கொடின்னு எல்லா இடத்துலயும் வெள்ளை கலர்ல ஜெல்லி மாதிரி ஏதோ ஒண்ணு கொட்டிங் கிடக்கு. என்னடா இதுன்னு நீங்க அதை தொட்டு பாக்குறீங்க. ஆனா அங்கதான் வினையே ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு மணி நேரத்துல உங்க கண்ணு முன்னாடியே உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வாந்தி எடுத்து மயங்கி விழுறாங்க. உங்க வீட்டு நாய் ரத்த வாந்தி எடுத்து துடி துடிச்சு இறந்து போகுது. அந்த ஊர்ல இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாம் ஒரே நேரத்துல நிரம்புது. ஆனா மர்மம் அது இல்ல நண்பா. அந்த பொருளை எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஏன்னா வானத்துல இருந்து விழுந்த அந்த ஜெல்லியில மனுஷனோட ரத்த அணுக்கள் உயிருடன் இருந்திருக்கு. வானத்திலிருந்து எப்படி மனுஷ ரத்தம் மழையா பெய்யும், அதுவும் ஜெல்லி மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க அரசாங்கம் மறைக்க நினைக்கிற அந்த பயங்கரமான ரகசியம் என்னன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அந்த ஓக்குல் மர்மத்தை பத்தி முழுசா அலசுவோம். இது ஏதோ பெரிய நகரத்துல நடந்த விஷயம் இல்ல. அமெரிக்காவில் வாஷிங்டன் மாகாணத்துல இருக்கிற ஓக்வில் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமத்துல தான் நடந்தது. கரெக்டா அதிகாலை 3 மணி. ஊரே நல்ல தூக்கத்துல இருக்கும்போதுதான் அந்த மர்மமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜெல்லி மழை பெஞ்சு முடிஞ்சதும் ஊரே ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கு. நம்ம ஊர்ல மழை பெஞ்சா மண் வாசனை வரும். ஆனா அன்னைக்கு ஓக்வில் கிராமத்துல ஒரு மாதிரி அழுகுன வாசனை வீசுது. சன்னி பார்ப்சின்னு ஒரு பெண்மணி தன் வீட்டு முற்றத்துல கிடந்த அந்த ஜெல்லியை ஒரு குச்சியால கிண்டி பாக்குறாங்க. அது அப்படியே ஒரு மீனோட கண்ணு மாதிரி, ஆனா வெள்ளை கலர்ல இருக்கு. இந்த கதையில வர்ற சன்னி பார்ப்சி அவங்க வீட்டுல நடந்த விஷயத்தை நினைச்சு இன்னைக்கும் நடுங்குறாங்க. அன்னைக்கு காலையில அவங்க அம்மா டாட்டி திடீர்னு மயங்கி விழுந்தாங்க. சன்னி ஓடி போய் அவங்கள தூக்குறாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு உடம்பு அப்படியே ஐஸ் மாதிரி ஜெல்லிட்டு போயிருக்கு. கை கால் எல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க டாக்டர்ஸே குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு விசித்திரமான காய்ச்சல். ஆனா அதோட காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருந்த பல நாய்ங்க அந்த ஜெல்லி துண்டுகளை நக்கி இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த நாய்ங்க எல்லாம் ரத்த வாந்தி எடுத்து அங்கேயே துடி துடிச்சு செத்து போச்சு. ஒரு சில நாய்களுக்கு பயங்கரமான தசைப்பிடிப்பு ஏற்பட்டு உடம்பு அப்படியே விரைச்சு போயிருக்கு. இதை பார்த்த ஊர் மக்கள் பயத்துல வீட்டை விட்டு வெளியே வர்றதையே நிறுத்திட்டாங்க. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு கிளினிக்ல வரிசையா மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை, வாந்தி, தலை சுற்றல் மற்றும் ஒரு மாதிரி லெதார்ஜிக், அதாவது உடம்புல தெம்பே இல்லாம அப்படியே சோர்ந்து போறது. சிலருக்கு பல வாரங்கள் அந்த பாதிப்பு குறையவே இல்லை. இப்பதான் மக்களோட சந்தேகம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த வாக்வில்ல இருந்து ஒரு 50 மைல் தூரத்துல லிட்டில் ராக் அப்படிங்கிற ஒரு விமானப்படை தளம் இருக்கு. அங்க இருக்கிற மிலிட்டரிக்காரங்க ஏதோ ஒரு கெமிக்கலை வானத்துல இருந்து தெளிச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஜெல்லி மாதிரி வந்து விழுந்து நம்மளை கொல்லுதுன்னு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மிலிட்டரி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நாங்க அன்னைக்கு எந்த பயிற்சியும் செய்யலன்னு சிம்பிளா ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. இப்பதான் கதை உச்சக்கட்டத்துக்கு வருது. அந்த ஜெல்லியை சோதிச்ச மைக்ரோபயாலஜிஸ்ட் மைக் மெக்டவல் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு. அந்த ஜெல்லியில 2 வகையான பாக்டீரியாக்கள் இருந்தது. ஒன்னு சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ், இன்னொன்னு என்ட்ரோபாக்டர் க்ளோவாக்கி. இந்த பாக்டீரியாக்கள் மனுஷனோட குடல் பகுதியில் இருக்கக்கூடியது. ஒருவேளை யாராவது விமானத்திலிருந்து டாய்லெட் கழிவுகளை கொட்டியிருந்தா கூட இந்த பாக்டீரியாக்கள் இருக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. கழிவு அப்படின்னா அதுல இருக்கிற திரவம் காத்திலேயே ஆவியாகி இருக்கணும் இல்லையா? ஆனா இது ஏன் ஜெல்லி மாதிரி விழுது? அதுவும் 20 சதுர மைல் அளவுக்கு எப்படி விழும்? இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க மைக் அந்த சாம்பிள்ஸை இன்னும் ஆழமா டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வைக்கிறாரு. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த லேப்ல இருந்த ஜெல்லி சாம்பிள்ஸ் ஒண்ணு கூட அங்க இல்ல. மைக்ரோபயாலஜிஸ்ட் மைக் சொல்றாரு, யாரோ ஒருத்தர் மேலிடத்துல இருந்து வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. ஒரு சாதாரண ஜெல்லி மழைக்கு எதுக்காக இவ்வளவு ரகசியம்? எதனால் அந்த சாம்பிள்ஸ் திருடிக்கிட்டு போகணும்? மக்களோட அழுத்தம் அதிகமானதும் வாஷிங்டன் மாகாண சுகாதாரத்துறை ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல, கடல்ல இருக்கிற ஜெல்லி மீன்களை பறவைகள் கொத்திட்டு வரும்போது அதுங்க மேல இருந்து போட்ட எச்சம் தான் அதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர் முழுக்க ஜெல்லி மழையா பெய்யற அளவுக்கு அங்க என்ன பல லட்சம் பறவைகளா பறந்து போச்சு. அப்படி விழுந்த எச்சத்துல எப்படி மனுஷனோட வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்கும்? இது ஒரு பச்சை பாயிண்ட்னு அந்த ஊர் மக்கள் இன்னைக்கும் கொந்தளிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஸ்டார் ஜெல்லி அப்படிங்கிற ஒரு மர்மமான விஷயம் பல நூற்றாண்டுகளா பேசப்பட்டு வருது. விண்வெளியில இருந்து வர்ற எரிகற்களோட ஒரு பகுதியா இந்த மாதிரி ஜெல்லி போன்ற பொருட்கள் பூமிக்கு வரும்னு சில அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா ஓக்வில்ல விழுந்தது ஸ்டார் ஜெல்லினா அதுல எப்படி மனுஷ ரத்த அணுக்கள் வந்தது? அப்போ வேற்று கிரகவாசிகள் நம்ம மனுஷங்களை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்றாங்களா? இல்ல அவங்க நம்ம கிரகத்துல ஏதோ ஒரு புதிய உயிரினத்தை உருவாக்க முயற்சி பண்ணாங்களா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாராலும் பதில் சொல்ல முடியல. அந்த 1994 வருஷத்துக்கு அப்புறம் ஓக்வில் அந்த மாதிரி மழை பெய்யவே இல்லை. ஆனா அன்னைக்கு பாதிக்கப்பட்ட பலருக்கு வருஷக்கணக்கா உடல்நல பிரச்சனைகள் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் மக்கள் வானத்தை பார்த்தாலே ஒரு பயத்தோட தான் பாக்குறாங்க. ஏன்னா அன்னைக்கு விழுந்தது ரத்த அணுக்கள் கிடையாது, அது அரசாங்கம் அந்த மக்கள் மேல நடத்தின ஒரு ரகசிய உயிரியல் போர் சோதனை.
அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் இன்னைக்கும் வாதிடுறாங்க. இதுக்கு சாட்சியா அன்னைக்கு அந்த ஊர் மேல பறந்த அந்த கருப்பு விமானங்கள் இப்போ வரைக்கும் ஒரு மர்மமாவே இருக்கு. இந்த ஜெல்லி மழை பெஞ்சப்போ அந்த ஊர் மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சாங்க. அந்த ஜெல்லிக்கு ஒரு விசித்திரமான வாசனை இருந்தது. அது சாதாரண மழை வாசனை கிடையாது. சன்னி பார்ப்சி சொல்லும் போது அது ஒரு அழுகி போன மாமிசத்தோட வாசனை மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க நண்பா, வானத்துல இருந்து விழுது ஜெல்லி மாதிரி இருக்கு, ஆனா அதுல இருந்து பிணம் அழுகுன வாசனை வருதுன்னா அது எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும். சில பேர் அந்த வாசனையை நுகர்ந்ததுமே அங்கேயே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற காத்தே நஞ்சா மாறிடுச்சோன்னு எல்லாரும் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு முடங்கிட்டாங்க. இன்னொரு திடுக்கிடும் தகவல் என்னன்னா, அந்த ஜெல்லி மழை பெய்ஞ்ச சில இடங்கள்ல கதிர்வீச்சு ரேடியேஷன் இருந்ததா சில உள்ளூர் ஆராய்ச்சியாளர்கள் அப்போ சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அந்த ஜெல்லி விழுந்த இடத்துல இருந்த செடி கொடிகள் எல்லாம் ஒரு வாரத்திலேயே கருகி போயிருச்சு. சாதாரணமா மழை பெஞ்ச செடிங்க வளரும், ஆனா இந்த ஜெல்லி மழை பெஞ்ச இடத்துல புல் கூட முளைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஜெல்லியை தொட்ட சிலருக்கு தோல்ல விசித்திரமான தழும்புகள் ஏற்பட்டு அது பல வருஷங்களுக்கு ஆறவே இல்லை. இது ஒரு சாதாரண பாக்டீரியா கிடையாது. அந்த ஊர்ல இருந்த ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அன்னைக்கு அந்த கருப்பு விமானங்களை நேர்ல பார்த்திருக்காரு. அவர் சொல்லும் போது அந்த விமானங்கள்ல எந்த ஒரு அடையாளமும் லோகோ நேம் இல்ல. அவர் ரொம்ப மெதுவா ஒரு விதமான ரீங்கார சத்தத்தோட ஹம்மிங் சவுண்ட் ஊருக்கு மேல வட்டமிட்டுக்கிட்டே இருந்தது. அதுல இருந்து ஏதோ ஒரு மேகம் மாதிரி கீழே இறங்குறத நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த விமானங்கள் பறந்த அடுத்த அரை மணி நேரத்துல தான் அந்த ஜெல்லி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஒரு திட்டமிடப்பட்ட விஷயம் தான். இந்த சம்பவம் நடந்தப்போ அமெரிக்காவோட புகழ்பெற்ற அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆவணப்படத்தொடர்ல இதை பத்தி முழுசா கவர் பண்ணாங்க. அதுல அந்த ஊரோட காவல் அதிகாரி டேவிட் லேசி நேரடியா பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் தன் கண்ணால அந்த பொருளை பார்த்ததையும் அது தன் கார் கண்ணாடியில ஒட்டிட்டு இருந்ததையும் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்காரு. ஒரு போலீஸ் அதிகாரி போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்த டாக்டர் டேவிட் லிட்டில் அப்படிங்கிறவர் ஒரே நேரத்துல இவ்வளவு பேருக்கு மூச்சு திணறல் மற்றும் வாந்தி ஏற்பட்டது உண்மைதான் உறுதி செஞ்சிருக்காரு. அந்த ஊர்ல இருந்த விலங்குகள் இறந்து போனதுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இந்த ஜெல்லியை ஆய்வு செஞ்சவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல. வாஷிங்டன் ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த மைக் மெக்டோவல், அவர் மைக்ரோஸ்கோப்ல பார்த்த அந்த மனித வெள்ளையரத்த அணுக்கள் பத்தி இன்னைக்கும் பல சயின்ஸ் ஜேர்னல்ஸ்ல விவாதங்கள் நடக்குது. அந்த 1994 நடந்த சம்பவம் ஓக்வில் கிராமத்து மக்களை இன்னைக்கும் ஒருவித பயத்திலேயே வாழ வச்சிருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற வயசானவங்க இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சாலே ஜன்னல்களை மூடிட்டு வீட்டுக்குள்ள பயந்து நடுங்குறாங்க. ஏன்னா அரசாங்கம் மறைச்ச அந்த உண்மை வெளிவரும் வரைக்கும் அடுத்த முறை வானத்திலிருந்து என்ன விடும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த சம்பவம் ஓக்வில் கிராமத்தோட வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமா ஒரு அழியாத காயமா மாறிடுச்சு நண்பா. திடீரென வானத்திலிருந்து பறவைகள் செத்து கீழே விழுது பாத்தீங்களா? இதன் காரணம் தெரியாமல் விஞ்ஞானிகள் குழப்பம் அடைந்து இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நீங்கள் சாதாரண மழையை பார்த்திருப்பீர்கள். ஆழங்கட்டி மழை ஐஸ் கட்டி போல விழுவது பெய்ததையும் பார்த்திருக்கலாம். ஆனால் மீன் மழை, தவளை மழை அல்லது சிலந்தி பூச்சிகள் மழையாக பொழிவதை பார்த்திருக்கிறீர்களா? இது நிகழ்ந்துள்ளது. 2011 ஆண்டு ஜனவரி 1 ஆர்கன்சாஸ் மற்றும் லூசியானா போன்ற பகுதிகளில் மொத்தமாக பறவைகள் கூட்டமாக வானத்திலிருந்து கீழே விழுந்து இறந்தன. இறந்த பறவைகளின் எண்ணிக்கை 3000 முதல் 5000க்கும் அதிகமாக இருக்கலாம் என்று கூறப்பட்டது. கீழே கிடந்ததால் சரியான எண்ணிக்கையை கணக்கிட முடியவில்லை. இறந்த பறவைகளை கூட்டி எடுப்பதற்காக துப்புரவு பணியாளர்கள் கையுறைகளை அணிந்து கொண்டு கிட்டத்தட்ட பல மணி நேரம் செலவிட்டனர். இது ஒரு இயற்கை நிகழ்வாலோ அல்லது பறவைகளின் செயல்பாடுகளாலோ ஏற்படவில்லை. புத்தாண்டு நியூ இயர் இரவில் மனிதர்கள் வெடித்த பட்டாசுகள் மற்றும் வான வேடிக்கைகளினால் ஏற்பட்ட சத்தம் மற்றும் புகையால் பறவைகள் அதிர்ச்சியில் இறந்து மொத்தமாக கீழே விழுந்தன. எனவே இது மனிதர்கள் செய்த பெரிய தவறால் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஆனால் ஆரம்பத்தில் காண்பிக்கப்பட்ட பறவைகள் கீழே விழுந்ததற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு வேற காரணம் இருக்கு, பின்னாடி சொல்றேன் வாங்க. 2012 ஆண்டு ஆஸ்திரேலியாவில் சிலந்தி பூச்சிகள் வானத்திலிருந்து மழை போல கீழே கொட்டிருக்கு. இதை மக்கள் சிலந்தி மழை என்று அழைத்தார்கள். காரணம், இது மனிதர்கள் அல்லாத முற்றிலும் இயற்கையான நடந்த நிகழ்வு. சிலந்திகளுக்கு இறக்கைகள் இல்லை, ஆனால் அவை ஆபத்து வரும்போதோ அல்லது உணவு, இனப்பெருக்கம் போன்ற காரணங்களுக்காக ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பயணிக்க விரும்பும் போதோ ஒரு அறிவியல் நுட்பத்தை பயன்படுத்துகிறது. பூமியை ஒட்டியுள்ள பகுதியில் எதிர்மறை மின்னூட்டங்களும் நெகட்டிவ் சார்ஜஸ், வளிமண்டலத்தில் நேர்மறை மின்னூட்டங்களும் பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். சிலந்தி தனது உடலின் பின்புறத்தை உயர்த்தி வலையை வெளியிடும். இந்த வலையில் உள்ள எதிர்மறை மின்னூட்டங்கள் மேலே உள்ள நேர்மறை மின்னூட்டங்களால் ஈர்க்கப்பட்டு சிலந்தியை மேலே தூக்கி சென்று விடுகின்றன. இதை ஒரு வகையான லிப்டிங்காக பயன்படுத்துகின்றன. காற்றின் திசையை பொறுத்து சிலந்திகள் பல ஆயிரம் மைல்கள் வரை பறந்து சென்று வேறொரு இடத்தில் தரையிறங்கலாம். இந்த நுட்பத்திற்கு பலூனிங் என்று பெயர். ஆகவே ஆஸ்திரேலியாவில் ஒரே நேரத்தில் ஏராளமான சிலந்திகள் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்களை பயன்படுத்தி பறந்து விழுந்ததால் அதை பார்த்தவர்களுக்கு சிலந்தி மழை பொழிவதாக தோன்றியிருக்கிறது. மீன்கள், தவளைகள், தவளைகளின் தலைப்பிரட்டைகள், சிறிய மற்றும் பெரிய மீன்கள் என பல உயிரினங்கள் மழையாகவே பொழிந்துள்ளன. இது பலூனிங் அல்லது மனித செயல்பாடுகளால் ஏற்பட்டதல்ல. இது முற்றிலும் வேறுபட்ட இயற்கையான நிகழ்வு. இதன் காரணம் டார்னடிக் வாட்டர் ஸ்பவுட்ஸ். நிலப்பரப்பில் காற்று சூடாகும் போது தரைப்பகுதி காற்று வெப்பமாகி மேல் நோக்கி செல்லும். மேலிருக்கும்
காற்று சில்லென்று கீழ்ப்பகுதியை நோக்கி நகரும். இந்த இரு காற்றுகளும் எதிர் திசையில் பயணிக்கும் போது அவை சந்திக்கும் இடத்தில் ஒரு சுழல் உருவாகி கிடைமட்டமாக சுழலும். வெப்பமான காற்று மேல் நோக்கி எழும்போது இந்த கிடைமட்ட சுழல் அப்படியே நிமிர்ந்து நின்று தரைக்கும் வானத்திற்கும் இடையில் ஒரு புனல் போல சுழல ஆரம்பிக்கும். இதுதான் ஒர்னாடோ. நிலத்தில் டோர்னாடோ ஏற்படும் போது அது தூசி, மண், குப்பைகள் மற்றும் பெரிய பொருட்களை கூட மேலே இழுக்கும். இதுவே நீர்நிலைகளில், அதாவது கடல், ஏரி, குளங்களில் ஏற்படும் போது அது நீருடன் சேர்த்து நீரில் வாழக்கூடிய மீன்கள், தவளைகள், தலைப்பிரட்டைகள் என எல்லாவற்றையும் மொத்தமாக உறிஞ்சி மேலே இழுத்துவிடும். மேலே இழுக்கப்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் காற்றின் வேகத்தில் வெகு தூரம் பல கிலோமீட்டர் பயணித்து மேகத்துடன் மழையாக சேர்ந்து ஓரிடத்தில் கொட்டப்படும். அப்படி விழும்போது அவை இறந்த நிலையிலும் விழலாம் அல்லது சில நேரங்களில் உயிருடனும் வந்து விழலாம். இதுதான் மீன் மழை, தவளை மழை போன்றவை ஏற்படுவதற்கான காரணம். விஞ்ஞானிகளின் சந்தேகம், டோர்னாடோ மேலே இழுத்தால் நீர்நிலையில் இருக்கும் எல்லா வகையான மீன்களையும் இழுக்க வேண்டுமே. ஆனால் பெரும்பாலும் ஒரே வகையான மீன்களோ அல்லது ஒரே வகையான தவளைகளோ மட்டுமே மழையாக பொழிகின்றன. விளக்கம்: டோர்னாடோவின் சுழற்சி மற்றும் வேகத்தை பொறுத்து அதன் அளவு மற்றும் உடல் எடைக்கு ஏற்ற உயிரினங்களை மட்டுமே அதனால் மேலே இழுக்க முடியும். எனவே ஒரே அளவுள்ள உயிரினங்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது அவற்றை மட்டும் அது மேலே எடுத்து விடுகிறது. பொதுவாக நீர்நிலைகளில் ஏற்படும் இந்த நிகழ்வுக்கு வாட்டர் ஸ்பவுட்ஸ் என்று பெயர். டோர்னாடோவால் ஏற்படுவதால் இது டோர்னாடிக் வாட்டர் ஸ்பவுட்ஸ் எனப்படும். ஆரம்பத்தில் காணப்பட்ட காணொளியில் பறவைகள் மொத்தமாக கீழே விழுந்ததற்கான காரணம் இது மனிதர்களுக்கோ அல்லது முன்னர் கூறப்பட்ட நிகழ்வுகளுக்கோ சம்பந்தமில்லை. இதற்கு காரணம் ஒரு பறவைதான். சிறிய கூட்டமாக வாழும் பறவைகள் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் எதிரிகளை குழப்பவும் கூட்டமாக பறக்கும். இது வேட்டையாடும் பறவையின் கவனத்தை திசை திருப்பி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பறவையை மட்டும் பிடிப்பதை தடுக்கும். இதே உத்தியை கடலில் உள்ள சிறிய மீன்களும் பயன்படுத்துகின்றன. வானத்தில் இப்பறவைகள் கூட்டமாக பறந்து கொண்டிருக்கும் போது ஃபால்கன் என்ற வேட்டையாடி பறவை தாக்க வந்திருக்கிறது. அதன் காரணமாக இந்த பறவைகளுக்குள் ஏற்பட்ட குழப்பத்தில் ஒன்றுடன் ஒன்று மோதி அப்படியே மொத்தமாக நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளன. எனவே பறவைகள் கீழே விழுந்ததற்கு ஃபால்கன் என்ற இன்னொரு பறவையே காரணம். வானத்திலிருந்து உயிரினங்கள் கீழே விழும்போது, குறிப்பாக கீழே நீந்தும் நீர்வாழ் உயிரினங்கள் விழும்போது மக்கள் பல்வேறு விதமாக நினைக்கிறார்கள். இது ஏதோ ஒரு சாபத்தாலோ கடவுளின் கோபத்தாலோ ஏற்பட்டது என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், உணவு அளிக்கிறார் என்று வேறு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கு பின்னால் உள்ள அறிவியல் உண்மை இதுதான். ஆகவே இப்போ புரிந்திருக்கும். இனி வானிலிருந்து பறவைகள் கீழே விழுந்தால் அதற்கு அறிவியல் தான் காரணம் என்பதை நினைவில் கூறுங்கள். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் உண்மைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.